சமீபத்தில் கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் அடிக்கடி கேட்டிருக்கலாம். இன்று நாடாளுமன்றத்தில் கூட நீங்கள் அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. மத்திய அரசு இது தொடர்பாக ஒரு சட்டம் கொண்டு வர முயற்சி செய்திருக்கிறது. முதல்ல கேபினெட் அப்ரூவல் வாங்கணும், பிறகு அதை அவைகளில் வைக்கணும். 2 அவைகளில் நிறைவேற்றப்பட்ட பிறகு ஜனாதிபதி கையெழுத்திட்டால் மசோதா சட்டமாக மாறும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். கிரிப்டோ கரன்சி என்றால் என்ன என பார்க்கவிருக்கிறோம். பிட்காயின் அப்படிங்கிற வார்த்தையை கூட நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம். ஆனால் ஒரு 2 நிமிஷம் இதை கவனிச்சிங்கன்னா ரொம்ப தெளிவாக புரிந்துவிடும். இல்லைனா இந்த வார்த்தையை கிரிப்டோ கரன்சி பிட்காயின் என்று கேட்கும் பொழுதெல்லாம் உங்களை சுற்றி ஒரு குழப்பம் இருப்பதை போன்று உங்களுக்கு தோன்றும். குழப்பமே வேண்டாங்க, ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ளலாம். அதாவது கிரிப்டோ கரன்சின்னா நமக்கு எல்லாம் தெரியுங்க. ரூபாய் நோட்டு கண்ணால் பார்க்க முடியும். கிரிப்டோ என்றால் பார்க்க முடியாது, மறைமுகமாக, சீக்ரெட், ரகசியமாக கண்ணால் பார்க்க முடியாத ஒரு ரூபாய் நோட்டு என நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படின்னா நம்ம நேரடியாக பார்க்க முடியாது என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு டிஜிட்டல் தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட ஒரு ரூபாய் நோட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். கிரிப்டோ கரன்சி, பிட்காயின் இதற்கு ஒரு உதாரணம். மறைமுக காசு என்பதுதான் கிரிப்டோ கரன்சி. உலகின் பண வர்த்தகம் எப்படிங்க உருமாறி உள்ளது, இதை நீங்கள் சிந்திச்சிங்கன்னா போதும் இந்த கிரிப்டோ கரன்சி ஏன் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு நீங்கள் வந்துடலாம். நமது முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, முதல்ல பண்டை மாற்றத்தில் ஈடுபட்டாங்க.